தமிழ் எத்தனை மாநிலங்களில் மூன்றாவது மொழியா இருக்கு? மலையாளம் எத்தனை மாநிலங்களில் மூன்றாவது மொழியா இருக்கு? ஒரு மொழி தெரிஞ்சவங்க உயிர் வாழ்றது இல்லையா? அப்ப சைனாவில சைனீஸ் தான். Experience the thrill. Watch sharks glide overhead at India's first tunnel aquarium, VGP Marine Kingdom. Book your tickets now. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Aeroline. Life-lasting windows and doors from Sarvesh. ஏன் இப்ப இந்த மொழியை மூணாவது மொழியை கத்துக்கணும்னு ஏன் கட்டாயப்படுத்துறீங்கன்னு நான் கேட்கறேன். என்ன தேவை இருக்கு? கட்டாய கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தணும்னா இந்த நிதி அவங்க கொடுத்துதான் ஆகணும். நாங்கள் இந்திய திணிக்கல, மூன்றாவது ஆப்ஷனலாக ஒரு மொழி தான் எடுத்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இல்லையா? அது அப்படி ஒன்றும் தெளிவாக இல்லை. இப்போ ஏற்கனவே தமிழுங்க இருக்கு, அந்தந்த மாநிலத்துடைய தாய்மொழி என்பது முதன்மையான மொழி. ரெண்டாவது மொழியாக ஆங்கிலம் இருக்கு. மூன்றாவது எது வர முடியும்? பிரெஞ்சு எடுத்துக்கிட்டோமா, ஜெர்மன் எடுத்துக்கிட்டோமா? அதுக்கு அதில் இடம் இருக்கா? இடம் இருந்தாலுமே அவ்வளோ பேருக்கு டீச்சர் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் ஒரு ஆப்ஷன் பண்ணால் அதுக்கான வாய்ப்பு இருக்கா? உண்மையிலே தாய்மொழிக்கு கூடுதல் முக்கியத்துவம் சொல்றது உண்மைன்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலே செயல்படக்கூடிய பள்ளிகளில் முதல்ல அவங்களை தமிழ் டீச்சர் போட சொல்லுங்க. இப்போ தமிழ்லேருந்து நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறதோ, தமிழ்லேருந்து இந்தியில் மொழிபெயர்க்கிறதோ, தமிழ்லேருந்து மலையாளத்தில் எந்த ஒரு மொழியையும் எந்த ஒரு மொழியாகவும் மாற்றுவதற்கான தொழில்நுட்பம் வந்தாச்சு. எல்லாமே என்னுடைய மொபைலில் இருக்கு. இதே மாதிரி அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்திய ஒருமைப்பாட்டுக்கு மிகப்பெரிய குந்தகமும் ஆபத்தும் ஏற்படும். சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நிறைய விஷயங்கள் அரசியலில் பேசுபொருளாக போய்கிட்டே இருக்குது கடந்த சில நாட்களாகவே. அதில் குறிப்பாக நேற்றிலிருந்து அதிகமாக பேசக்கூடிய விஷயம் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள். குறிப்பாக நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலைனாக்கா உங்களுக்கு பணம் ரிலீஸ் செய்யப்படாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதை எப்படி பார்க்குறீங்க? திரு தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய அந்த கருத்து முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது. ஏன்னா கல்வி என்பது இந்திய அரசியல் சாசனத்துடைய அடிப்படையில் பொதுப்பட்டியலில் இருக்குது. ஆகவே அந்தந்த மாநிலங்கள் தங்களுக்கான கல்விக் கொள்கையை உருவாக்கி கொள்வதற்கான உரிமை என்பது மாநில அரசுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கான ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கான ஏற்கனவே ஒரு குழுவெல்லாம் போட்டு அதை ஆய்வு பண்ணி அவங்க அந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் புது கல்விக் கொள்கையை ஏற்றுத்தான் தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. அப்படி சொல்கிறதுக்கான எந்த உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது மும்மொழி கொள்கையை, அது மும்மொழி கொள்கை கட்டாயம் என்கிற முறையில் தான் தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியாவில் பல மாநிலங்களில் மும்மொழி கொள்கை என்பது நடைமுறையில் கிடையாது. இப்போ வட இந்திய மாநிலங்களில் பல மாநிலம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹிந்தி மட்டும்தான் இருக்குது. ஆங்கிலம் ரெண்டாவது மொழியாக அவங்க சொல்லித்தராங்களோ சொல்லித்தரலையோ. ஆனால் ஒப்பீட்டளவில் இப்போ நாங்கள்லாம் இந்தியா பூரா பயணம் பண்ணுகிற போது பார்க்குற போது அங்கே இருக்கிற நிறைய ரொம்ப முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் உட்பட ஆங்கிலம் தெரியாமல் தான் இருக்காங்க. ஸோ இத்தகைய சூழ்நிலையில் இங்கே இந்திய கட்டாயம், மும்மொழி கட்டாயம் என்று சொல்வதெல்லாம் சட்டத்துக்கு விரோதமானது. இதை ஒரு காரணமாக சொல்லி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை 2152 கோடி ரூபாய் நிதியை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்வதெல்லாம் ரொம்ப தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியின் மீது அவர்கள் தொடுக்கிற மிகப்பெரிய தாக்குதல். எப்படி ஒரு காலத்தில் மகாபாரதத்தில் ஏகலைவன் வில்வித்தியை கற்றுக்கிட்டான்னு சொல்லி துரோணாச்சாரியார் அவனுடைய கட்ட விரலை கேட்டாரோ, அது கட்ட விரலை வெட்டி கேட்டாங்களோ, அது மாதிரி இன்றைக்கி நிதியை வெட்டுவதன் மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி வாய்ப்பை பறிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி அதாவது மண்நீதி காலத்திலிருந்தே ஒரு ஜனம்தான் படிக்கணும், வெகுஜனங்கள் படிக்கக்கூடாது என்கிற முறையில் ஏராளமான கட்டுப்பாடுகள் அந்த காலத்தில் இருந்தது. மீறி படித்தா ஈயத்தை காய்ச்சி ஊத்து, கண்ணை குருடாக்கு, காதை செவிடாக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய கட்டுப்பாடுகள். ஏன்னா அந்த விதிகளுக்கு உட்பட்டு இல்லைன்னா இதெல்லாம் செய்யணுன்ற முறையில் ஏற்கனவே கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இத்தகைய நிபந்தனைகளை விதிப்பது எல்லாமே. ஆகவே இது முழுக்க முழுக்க அமைச்சர் பேசி இருப்பது சட்டவிரோதமானது. இதே மாதிரி அவங்க செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்திய ஒருமைப்பாட்டுக்கு மிகப்பெரிய குந்தகமும் ஆபத்தும் ஏற்படும். மாநிலங்களுடைய ஒன்றியம் தான் இந்தியாவை தவிர. ஆகவே இந்த ஒரு ஃபெடரல் செட்டப் என்பதையே அவங்க கேள்விக்குள்ளாக்குற மாதிரி நடந்துக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு மாநிலத்தை இந்த மாதிரி வஞ்சிக்கிறது அல்லது அதுக்கு எதிராக நடந்து கொள்வது என்பதை தொடர்ந்து மத்திய அரசாங்கம் கடைபிடிக்குமானால் மாநில மக்கள் மத்தியில் என்ன உணர்வு ஏற்படும்? ஆகவே மத்திய அரசாங்கம் தான் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். உடனடியாக இந்த 2152 கோடி ரூபாய் நிதியை விடுவிப்பதன் மூலமாக இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்துறேன். அமைச்சர் அவர்கள் பேசும்போது கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக தமிழ் அரசு இயங்குது, ரூல் ஆஃப் லாக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. முதல்வர் அவர்களுமே கேள்வி கேட்டிருக்காரு, எந்த அரசியல் சட்டத்துக்கு எதிராக நாங்கள் இயங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு. பாலிசி மேக்கிங் எப்படி அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்கும்? அவங்கவுங்க ஒரு பாலிசி மேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்திய அரசியல் சாசனத்தை கடுகளவு கூட மதிக்காத ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்குது. உண்மையில் சொல்ல போனால் அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களுக்கும் எதிராக செயல்பட்டு வர்றது என்பது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தான். மாநிலங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரங்களை பறிப்பது, நிதி ஒதுக்குவதில் பாரபட்சமாக நடந்துக்கிறது, மொழி விஷயத்தில் பாரபட்சமாக நடந்துக்கிறது, மொழி வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீட்டில் சமஸ்கிருத இந்திக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தமிழுக்கும் மற்ற மாநில
மொழிகளுக்கோ கொடுக்குறாங்களா? இப்படி முழுக்க முழுக்க அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நடந்து கொள்வதை வாடிக்கையாக வைத்திருப்பது பிஜேபி. கடந்த 10 வருஷமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏராளமான உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். அதனால் அவங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நடந்துக்கிறாங்க என்று சொல்வது என்பது சாத்தான் வேதம் ஓதுறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பழமொழியை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தான் அவர் சொல்லக்கூடிய இந்த கருத்து. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளுமே இந்த விஷயத்தை தீர்க்கமாக இருக்காங்க. இருமொழி கொள்கையில் அது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், அதிமுக திமுக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே கருத்தில் இருக்கும் பொழுது சில விமர்சனங்களும் வருது. திமுக முன்பு செய்த காரியங்களுக்கு என்னன்னாக்கா பிஎம்சி ஸ்கூல்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம எம்ஓயு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இட் வில் பி சைன்டு இந்த இயர் ஆஃப் 2024-2025 அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. 2024-25 அந்த ஆண்டில் கல்வி ஆண்டில் நம்ம சைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி ஏதோ ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்து அந்த மாதிரியான லெட்டரை போட்டாங்களோ, இதை அதிமுக விமர்சிக்கிறாங்க. வழக்கறிஞர் அணி தலைவர் இதை லெட்டரை போட்டு விமர்சிக்கிறார். இல்லை, அதாவது இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகிற வரை இந்தி கட்டாயப்படுத்தப்படாது என்று சொல்லி அரசியல் சாசனத்திலேயே ஒரு பிரதமர் நேரு அவர்களால் ஒரு உறுதிமொழி என்பது பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டு அது இன்றைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்படுது. இந்த மாதிரி ஏற்கனவே மொழி உரிமைக்காக நடைபெற்ற போராட்டங்கள் சம்பந்தமான வரலாறுகளெல்லாம் இப்போ இருக்கிற அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் படிக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் அவங்களுடைய உதவியாளர்கள் மூலமாவது அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். ஆக இப்படி ஒரு ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தால் ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டு கடந்த 60 வருஷ காலமாக அது இங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இவர் இதை நாங்கள் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மொழியை திணிப்பதையும் நாங்கள் எதிர்க்கிறோம். எவ்வளவு மொழிகள் வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். இப்போ என்னுடைய மருமகள் 5 மொழி பேசுவாங்க. அதை அவங்க தேவையை ஒட்டி அவங்க ஒரு ரிசர்ச்சர்ன்ற முறையில் பல்வேறு மாநில மக்களோடு உரையாட வேண்டிய தேவை இருந்ததுலேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. அது தப்பு இல்லை. யார் எவ்வளவு மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த மொழியை கட்டாயம் நீங்கள் படித்துத்தான் தீர வேண்டும், கற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும் என்று திணிப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கல. அதனால் இப்போ அவங்க ஏற்கனவே பிஎம்சி திட்டத்துக்கு சைன் பண்ணாங்க, இப்போ சைன் பண்ணல அப்படின்றது அந்த திட்டத்தை ஏற்றுக்கிட்டால் தான் கொடுப்போன்னு சொல்கிறதையும் நாங்கள் ஏற்கலை. மாணவர்களுடைய கல்விக்காக ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய பங்கை கொடுக்க வேண்டும். அதுக்காக நிபந்தனை விதிப்பது என்பது சரியில்லை. அது எந்த நிபந்தனையாக இருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மாநில பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு துறை. அந்தந்த மாநில அரசாங்கம் இது பண்ணுது, அதுக்கு தேவையை உதவி செய்கிற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. இந்தியா பூரா ஒரே கல்வி திட்டம் அப்படின்றத எப்படி ஏற்க முடியும்? அது எப்படி பொருத்தமானதாக இருக்க முடியும்? பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள், பல்வேறு பண்பாடு, பல்வேறு பழக்க வழக்கங்கள், அந்தந்த மாநிலத்தினுடைய சூழல், தேவை போன்ற பல காரணங்கள் இருக்குது கல்விக்கு. அதனால் ஒரு நாடு பூரா ஒரே மாதிரியான கல்வி என்பதே முதல்ல தவறான ஒரு அணுகுமுறை. முதல்ல அந்த போக்கை அவங்க தான் மாற்றணும். இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு வரும்பொழுது நாங்கள் இந்திய திணிக்கல, 3வது ஆப்ஷனலாக ஒரு மொழி தான் எடுக்க சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இல்லையா? ஆனால் அதற்கு வேறு மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்படுது எதிர்கட்சிகளால். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது அப்படி ஒன்றும் தெளிவாக இல்லை. இப்போ ஏற்கனவே தமிழுங்க இருக்குது. அந்தந்த மாநிலத்துடைய தாய்மொழி என்பது முதன்மையான மொழி. 2வது மொழியாக ஆங்கிலம் இருக்குது. 3வது எது வர முடியும்? ஃப்ரெஞ்சு எடுத்துக்கிட்டுமா? கேட்குறேன், ஃப்ரெஞ்சு எடுத்துக்கிட்டுமா? ஜெர்மன் எடுத்துக்கிட்டுமா? அதுக்கு அதில் இடம் இருக்கா? இடம் இருந்தாலும் அவ்வளவு பேருக்கு டீச்சர் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் ஆப்ஷன் பண்ண அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவ்வளோ டீச்சர்ஸ் போட முடியுமா? 2வது வேறு இந்தியாவுடைய இதர மாநிலங்களில் 3வது மொழியாக எதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? தமிழ் எத்தனை மாநிலங்களில் 3வது மொழியாக இருக்குது? மலையாளம் எத்தனை மாநிலங்களில் 3வது மொழியாக இருக்குது? இந்த விவரத்தெல்லாம் மத்திய அரசாங்கத்தை வெளியிட சொல்லுங்க. ஏன் 3 மொழி கற்றே தீர வேண்டும்னு ஏன் கட்டாயப்படுத்துறீங்கன்னு நான் கேட்குறேன். ஒரு மொழி தெரிஞ்சவங்க உயிர் வாழ்றது இல்லையா? இப்போ சைனாவிலாம் சைனீஸ் தான். அதுக்கு மேற்கொண்டு தேவைன்னா மொழிபெயர்ப்பாளர்கள் வச்சுக்கிட்டு தான் அவங்க இன்னைக்கு உலக அளவில் பொருளாதாரத்தில் நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்காங்க, தொழில்நுட்பத்தில் நம்பர் 1 எடுத்திருக்காங்க, செயற்கை நுண்ணறிவில் நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்காங்க. அது பூரா சைனீஸ் மொழி மூலமாக தான் வந்திருக்காங்க. ஏன் நீங்கள் இந்த காலத்தில் போய் எந்த ஒரு மொழியையும் எந்த ஒரு மொழியாகவும் மாற்றுவதற்கான தொழில்நுட்பம் வந்தாச்சு. ஏன் இப்போ இந்த மொழியை 3வது மொழியை கற்றுக்கணும்னு ஏன் கட்டாயப்படுத்துறீங்கன்னு நான் கேட்குறேன். என்ன தேவை இருக்கு? இப்போ தமிழ்லேருந்து நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறதோ, தமிழ்லேருந்து இந்தியில் மொழிபெயர்க்கிறதோ, தமிழ்லேருந்து மலையாளத்தில் எல்லாமே என்னுடைய மொபைலில் இருக்கு. எதுக்காக கற்றுக்கணும்னு நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்கன்னு கேட்குறேன். ஒரு பக்கம் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில், தேசிய கல்விக் கொள்கையில் பார்த்தீங்கன்னாக்கா தாய்மொழி கல்வியை நாங்கள் ஊக்குவிக்கிறோம்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நடத்தக்கூடிய கேந்திரியா வித்யாலயாவோ இல்லை நவோதயாக்கள்லையோ பார்த்தீங்கன்னாக்கா மாநில மொழிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறது கிடையாது. ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் மட்டும்தான் கற்பிக்கப்படுதுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தனித்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உயர்நீதிமன்ற தீர்ப்புலாம் வந்த பிறகு கூட இப்போ ஆர்டிஐயில் ஒருத்தர் கேட்டு வந்திருக்கிற பதில் என்னன்னா 49 நவோதயா பள்ளிகளில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் தமிழுக்கான டீச்சரே இல்லை அப்படின்னு வந்திருக்கு. தமிழுக்கு டீச்சரே இல்லாமல் தமிழ் மொழி எப்படி அங்கே தருவாங்க? உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் அது அந்தந்த நிர்வாகங்கள்
பள்ளி நிர்வாகங்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலே செயல்படக்கூடிய பள்ளிகளில் முதல்ல அவங்களை வந்து தமிழ் டீச்சர் போட சொல்லுங்கள். உண்மையிலே தமிழ் தாய்மொழிக்கு முக்கியத்துவம், தமிழ் மொழிக்கு நாங்கள் வந்து கூடுதல் முக்கியத்துவம் சொல்கிறது உண்மைன்னு சொன்னால், இந்த வித்யாலயா பள்ளிகளில் 49 பள்ளிகளில் தமிழுக்கு டீச்சரே இல்லைன்றது ஆர்டிஐயில் அவங்க கொடுத்துருக்கிற விவரம் தான். முதல்ல அந்த 49 பள்ளிகளுக்கு அடுத்த ஒரு சில நாட்களில் தமிழ் ஆசிரியரை முதல்ல அப்பாயின் பண்ண சொல்லுங்கள். அவங்க உண்மையிலேயே அதன் மீது அக்கறை இருக்காங்களா இல்லையான்றது தெரிஞ்சிடும். என்னுடையது வந்து 3 மொழியை கற்றுக்கணும்னு கட்டாயப்படுத்துறது தப்பு. குழந்தைகளை யாராக இருந்தாலும் தேவையை ஒட்டி ஃப்யூச்சரில் அவனுக்கு தேவைப்படும் போது அந்தந்த மாணவர்கள் இளைஞர்கள் கற்றுக்க தான் செய்கிறாங்க. இப்போ அரபு மொழியை கற்றுக்கிட்டு போனால் துபாய்க்கு அரபு நாடுகளுக்கு போகிறவங்க அரபு மொழி அரபியை கற்றுக்கிறாங்க. அதெல்லாம் இவங்க சொல்லிக் கொடுத்தா கற்றுக்குறாங்க. அல்லது வேறு பல ஃப்ரான்ஸுக்கு போகிறவங்க ஃப்ரெஞ்சு மொழியை கற்றுக்குறாங்க. அங்கே போய் தேவையை ஒட்டி தான் அது பூரா வருது. அதனால் தேவை ஏற்படுகிற போது மனித குலம் காலங்காலமாக தேவையை ஒட்டி தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு புதிய நுட்பங்களை புதிய மொழிகளை கற்றுக்கொள்வது என்பது காலங்காலமாக இருந்திருக்கு. இது ஆட்சியாளர்கள் பணம் ஒதுக்கி கட்டாயப்படுத்தி அப்படி தான் கற்றுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த காலத்தில் அது இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கக்கூடிய நிலையில். ஸோ இது தேவையற்ற ஒரு விவாதத்தை, தேவையற்ற ஒரு சர்ச்சையை இந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் தன்னுடைய பேட்டியின் மூலமாக உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிரானது தான் எங்களுடைய அரசாங்கம் என்ற கருத்தை அவர் ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்திருக்கு தான் அது பயன்பட்டுருக்கு. இந்த ஒரு விவகாரம் வெளியே வந்த உடனேக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து 1960 காலாவதியான ஒரு கொள்கையை எடுத்துகிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வெறும் இது மொழி திணிப்பு அப்படின்றத மட்டுமே சுருக்கிட முடியுமா இந்த தேசிய கல்விக் கொள்கையை? அதை தாண்டி பல விஷயங்கள் பேசப்படுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? மொழி திணிப்பு மட்டுமல்ல, தேசிய கல்விக் கொள்கையை முற்றிலும் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள இல்லை அப்படின்றத ஏற்கனவே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அந்தந்த மாநிலத்துக்கான, நான் தமிழ்நாட்டுக்காக மட்டும் பேசலை, எல்லா மாநிலங்களுமே அந்தந்த மாநிலத்துக்கான கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கான உரிமை என்பது அவர்களுக்கு இருக்கிறது. இதில் தேசிய அளவில் ஒரு கல்விக் கொள்கை என்பது அவங்க வந்து தேசிய கல்வி நிறுவனங்களுக்கு வேணால் அவங்க வந்து உருவாக்கலாமே தவிர மாநில அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீட்டில், மாநில அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீட்டில் அல்லது அவங்களுடைய கட்டமைப்பு வசதிகளை கொண்டு செயல்படக்கூடிய பள்ளிகளில் ஏன் தேசிய கல்விக் கொள்கையை வந்து நீங்கள் திணிக்கிறீங்க? ஏன் அதை வற்புறுத்துறீங்க? அவசியம் இல்லைன்ற தேசிய கல்விக் கொள்கையினே ஒன்று அவசியம் இல்லைன்ற. அந்தந்த மாநிலங்கள் தங்களுக்கு தேவை மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கணுன்றது தான் முக்கியம். இன்றைக்கி இருக்கிற அறிவியலாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பமாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு போய் சேரணும். அது அந்த மாநிலத்தின் மூலமாக போனால் ஏன் தேசிய அளவில் தான் வரணும்னு நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க? இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 2152 கோடி இருக்கு இல்லையா, இது முன்பெல்லாம் கொடுக்கப்பட்டது தான். அதாவது இடைநிற்றல் இருக்கக்கூடாது, 6 முதல் 14 வயசு வரைக்கக்கூடிய பசங்க வந்து எல்லாரும் கல்விக்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே சர்வ சிக்ஷா அபியான் இருந்தது. இப்போ சமர சிக்ஷா அபியான் மாறி இருக்கு. இதுக்கும் அந்த NEPக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்பயும் கூட ஏன் இது இப்படி தடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அமைச்சர் தானே சொல்றாரு, தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்காதனால தான் இந்த பணத்தை தரலன்னு அவர் தானே சொல்றாரு. மத்திய அமைச்சருடைய வாக்குமூலம் தான் அது. நான் கேட்கறது, கட்டாய கல்வி உரிமை சட்டம் நாட்டில் அமுல்ல இருக்கு. கட்டாய கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தணும்னா இந்த நிதி அவங்க கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு வந்து வேற காரணங்கள் சொல்லுவது, நிபந்தனைகளை போடுவது, அல்லது இதை ஏற்றுக்கிட்டாதான் அதை ஏற்றுக்கிட்டான்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே ஏற்கத்தக்கது. ஏன்னா கட்டாய கல்வி உரிமை சட்டம் நடைமுறையில் இருக்கிற போது அதற்கு ஏற்பதான் மத்திய மாநில அரசுகள் நடந்து கொள்ள முடியுமே தவிர புதிதாக ஆண்டுதோறும் புதிய நிபந்தனைகளை போட்டு இந்த சட்டத்துக்கு விரோதமாக, கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கு விரோதமாக ஒரு நிபந்தனையை ஒரு அரசாங்கம் எப்படி போட முடியும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். தர்மேந்திர பிரதான் தான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. Experience the thrill. Watch sharks glide overhead at India's first tunnel aquarium, VGP Marine Kingdom. Book your tickets now. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Aeroline. Life-lasting windows and doors from Sarvesh.